ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ இந்த 10 டேஸாக சேவிங்ஸ் வீடியோ நான் தரல. அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப அலைச்சல். ஸோ வீடியோ எடுக்கவே முடியல. பாப்பா உடம்பு சரியில்லாம போய் ஏன்னா நான் பீரோவில் தான் இந்த இது வச்சுருப்பேன். எப்படின்னு சவுண்டு கேட்டாலே எழுந்திரிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அலைச்சல். ஸோ அதனால் என்னால் ப்ராப்பரான வீடியோ எடுக்க முடியல. பட் ஆனால் எனக்கு அப்பப்போ ஏன்னா இந்த டைமில் ரொம்ப செலவு அதிகம். ஸோ ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் ஜுவல் ஒன்று வந்துருச்சு. அந்த மாதிரி நிறைய செலவு அதிகம். ஸோ அப்பப்போ எனக்கு கிடைக்கிறது எல்லாமே என்னோடய குட்டி பாக்ஸில் என்னோடய லாங் டைம் ஃபாலோவருக்கு தெரியும். நான் கிச்சனை நான் அதை ஒரு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கிச்சனை குட்டி பாக்ஸ் வச்சுருப்பேன். அதில் காயின் போட்டு ஒரு வேலை செஞ்சு மொத்தமாக சேர்த்து ஒரு 3 டேஸ் 4 டேஸ்க்கு ஒன்ஸ் உண்டியலில் போடுவேன். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி தான் நான் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது டே 19 20 தெரில. பட் இந்த 10 டேஸில் மொத்தமாக எனக்கு சேர்ந்த அமௌண்ட்லாம் இன்றைக்கி போட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ காயின்ஸ் சேர்ந்துருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே போட்டுவிட்டேன். அப்பப்போ நிறைய வெளியில் போகிறோம்ல பஸ்ஸில் போகும்போது. ஸோ இந்த டைம்லாம் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆட்டோவில் போனேன். ஸோ அப்படியெல்லாம் கிடைக்கிற காசு எல்லாமே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் செலவின் டைம் பாப்பாவுக்கு நிறைய வந்துருச்சு. ஸோ உடம்பு சரியில்லாமல் போனது. அப்போ எல்லாம் நம்ம மெடிக்கல் வாங்கும்போது சில்லற காசுலாம் வரும்ல, அந்த காசு எல்லாமே அப்படியே பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். அதையும் தூக்கி போட்டுட்டேன். ஸோ இப்படி தான் இது பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா? 100 டேஸ் வெயிட் லாஸ் 100 டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் போட்டது அமௌண்ட்டு மொத்தமாக போட்டு வச்சுருந்தேன் பாக்ஸில். பொய்லாம் சொல்லலைங்க. 10 டேஸ் மொத்தமாக போட்டுட்டேன். எனக்கு கிடைக்கிறதெல்லாம் போட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் 4 டேஸ் நான் காசே அந்த மைண்டே வரல. பேக்கில் இருந்தது இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தமாக எடுத்து சரி ஓகே இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுக்கப்புறம் போடுவோம் அப்படின்றதுனால மொத்தமாக எடுத்து பார்த்தேன். எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சோ அதை அப்படி நான் போடுறேன். ஓகேங்களா? கணக்குப்படி பார்த்தோன்னா இன்றைக்கி விலாகுக்கு நம்ம டைம் அந்த 100 டேஸ் சொன்னோம்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 28 ஆர் 29 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதாக இருக்கும். ஓகே, அதனால் நம்ம சேவிங்ஸ் கன்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரேக்ஸ் நம்ம இதில் வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம லாங் டைம் பண்ணுறோம். 100 டேஸ் அப்படின்றது ஒரு 3 மாதம் பண்ணுறோம். அப்படின்போது நம்ம லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றது இயற்கையான ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை. அண்டு மறக்காமல் நீங்கள் எல்லோரும் கோல்டு பார்த்துட்ருக்கீங்களா? கோல்டு ரேட் எப்படி போயிட்டுருக்குதுன்னு பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நினச்சாலே கண்ணை கட்டுது. பட் ஆனால் ஸ்டில் நம்மளால 1 கிராம் வாங்கணும்னு நினச்ச இடத்துல நம்ம 1/2 கிராம் கூட வாங்கி வைப்போம். ஏன்னா அதோட விலை தான் ஏறுது இல்லையா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இன்றைக்கி 11,000ன்றது பெருசாக தெரியும். இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு போனது அன்னைக்கு 11,000 தானப்பா அப்படின்ற மாதிரி நம்ம பேச்சு மாறும். ஸோ அதனால் இதுதான் அந்த கோல்டும் சரி லேண்டும் சரி இதனால தான் எல்லாமே அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச குட்டி குட்டி அமௌண்ட்டையும் நான் முன்னாடியே சொல்ல மாதிரி சின்ன சின்ன சில்லறை அமௌண்ட்டை மட்டும் உண்டியலில் போடுங்க. இப்போ 100 ருபீஸ்லேருந்தே கோல்டு வாங்கி சேவிங் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. டிஜி கோல்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஜிகோல்லே நிறைய ஷாப்ஸ்லாம் இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுதான் ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி சில்வர் சேவிங்ஸ். சில்வர் பார்த்திங்களாங்க ரேட்டு. ஆக்சுவலாக தங்கம் கூட நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்க. தங்க விலை ஏறுன்றது தெரியும். ஆனால் சில்வர் எனக்குலாம் தெரிஞ்சு எப்படி சொல்கிறது, வருஷத்துக்கு ஒரு 10 ரூபா ஏறணும். அதுவே பெருசாக இருக்கும் ஆனால் இப்போ என்னென்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா ஏறுது. ஸோ நேற்று ஏதோ செக் பண்ணும்போது 169 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது 177 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சில்வரும் சேவிங் பண்ணுங்கள். நான் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் சேவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபியூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ என்னோடய டிஜிகோல்டு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அதுவும் டீட்டெயிலாக நான் அப்லோட் பண்ணுறேன். சேவிங்ஸ் ரிலேட்டடாக A to Z. நான் ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகிட்டு நான் இதெல்லாம் பண்ணி வந்தேன் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ நான் நம்மளோட சேர்ந்து நான் எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து என்னோடய லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்றத டே டு டே லைஃப்பில் வீடியோவை எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் சேவ் பண்ணுங்கள். உண்டியல்ன்றது கண்டிப்பாக வீட்டில் வைங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும். உங்களோட வீட்டில் எப்படி டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும்
ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துட்டு அவங்களோட காசை வந்து சேவ் பண்ணுங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு இந்த ஹேபிட்டை கொண்டு வாங்க. குழந்தைகளா இருந்தாங்க அப்படின்னா, நீங்க யோசிக்காதீங்க. இதில போட்ட ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கையில குடுத்து, குடுத்து, குடுத்து அந்த பழக்குங்க. அவங்க நான் என்ன சொல்றேன்னா, உண்டியல உடைக்கிறது, அந்த காசை அவங்க அனுபவிக்கிறது எல்லாம் அவங்களே விடுங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்பதான் அவங்க வந்து அத கன்டினியூட்டி பண்ணுவாங்க. நம்ம இடையில போயிறக்கூடாது. நம்ம சொல்ல மட்டும் தான் செய்யணும். ஓகேவா? உன்னோட உண்டியல் இந்த இடத்துல வச்சிருக்கியா? நீ கொண்டு போய் போடு. இத பண்ணு அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணணும். பட் ஃபீல்டுல வந்து அவங்கள இறக்கி விட்டுறணும். என்னோட டிப்ஸ் இதுதான். ஸோ அதனால இப்போவே கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு வந்து உண்டியல் வாங்கி கொடுங்க. இந்த தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டாக அதை பண்ணுங்க. ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து சேவிங்ஸ் மட்டும் கிடையாது. ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதை வந்து பின்வாங்கிறாதீங்க. ஸோ 1 ஆர் 2 டேஸ் தவிர்க்கலாம். ஓகேங்களா? ஓகே இன்னைக்கு காசு எடுத்து வைக்க முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே நோ ப்ராப்ளம். பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து பின்னோக்கிறாதீங்க. அசால்ட்டாக விட்டுறாதீங்க. எதையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துறாதீங்க. அதேமாதிரி சோர்ந்து உட்காராதீங்க. இன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளை போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்க. அதாவது ஒன்றே செய் அதை இன்றே செய். ஒரு நாளில் என்ன டிசைட் பண்ணுறோ அது இன்றைக்கே செய்யுங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம். அண்ட் அதே மாதிரி எப்போவுமே வந்து நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு ஹாப்பியாக உங்கள் ஹஸ்பண்டு அதாவது நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வருமானத்தை உயர்த்துறதுக்கு, உங்கள் வருமானத்தை பெருக்கிறதுக்கு உண்டான வழிகளை வந்து யோசிங்க. அடுத்தவங்கள பார்த்துட்டு நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும், அதை வந்து பாசிட்டிவான டேஸில் ஓகே அவங்க அத்தனை ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாங்க நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம், அவங்க பாரு அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. ஓகேங்களா? எப்பயுமே ஒரு சக்ஸஸாக ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள இப்போ அவங்க இவ்வளோ சக்ஸஸாக இருக்காங்க, இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு யோசிக்காதீங்க. அவங்களோட பேக்ரவுண்டை பாருங்கள். அவங்க எந்த இடத்துலேருந்து அந்த மாதிரி வந்திருப்பாங்க அப்படின்றது, அவங்களோட எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பாங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத முழுக்க முழுக்க பார்த்து இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் யூடியூப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க, சொந்தக்காரவங்க யாராச்சும் ஒருத்தர் வந்து நல்ல ஒரு மோட்டிவாக எடுத்துகிட்டு இவங்கள மாதிரி நம்மளும் வரணும், இவங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எண்ணம் தான் நம்மளை வந்து செயல்படுத்தும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு இன்றியமையாத விஷயம். அதனால் நல்ல தூய்மையான எண்ணங்களையும் தூய்மையான செயல்களையும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சேவிங்ஸுமே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி அடுத்தவன் பையில் வந்து 10 லட்சம் இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்கிற 10 ரூபா உங்களுக்கு பெருசு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற 10 ரூபாய்க்கு மதிப்பு அதிகமாக கொடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்க கையில் இருக்கிற 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து மதிப்பு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான கருத்து. ஸோ கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்க ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, see you, டேக் கேர்.